செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உப்பளம் பகுதியில் நாளை 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை ஜவஹர் நகர் பூமியான்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா என்னும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தில் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி புதுவையைச் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா 15 சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகளை வழங்கினார். பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 215 பேர், காரைக்காலில் 100 பேர், ஏனாமில் 50 பேர், மாகே பகுதியைச் சேர்ந்து 135 பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன. உப்பளம் பகுதியில் நாளை 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை 12ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் பகல் 2 மணி வரை உப்பளம், வம்பாகீரபாளையம், நேதாஜி நகர், வண்ணாரப்பேட்டை, கோலாஸ் நகர், அவை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை ஜவஹர் நகர் பூமியான்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை 12ஆம் தேதி காலை 10:30 மணியளவிலிருந்து பகல் 12:30 மணி வரை ரெட்டியார்பாளையம், ஜவஹர் நகர் 2வது குறுக்கு தெருவில் உள்ள பூமியான்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. மின் விநியோகம் பெறும் பூமியான்பேட் இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்குட்பட்டு மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மின்பட்டியல், குறைந்த மின்னழுத்தம், மின்மானிகளில் குறைபாடு, தெருவிளக்கு மற்றும் மின் நுகர்வு தொடர்புடைய குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தினையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரியில் போக்குவரத்து காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் அருகே உள்ள பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் சிலம்பு செல்வன். இவர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முருங்கம்பாக்கம் சந்திப்பில் பைக்கில் சென்றபோது அவ்வழியே வந்த முதியவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த புதுச்சேரி கிழக்கு பிரிவு போக்குவரத்து காவலர் அருண் விரைந்து சென்று சிலம்பு செல்வனின் பைக்கை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சிலம்பு செல்வனை கைது செய்தனர். புதுவையைச் சேர்ந்த 3 பேரிடம் நூதன முறையில் 2,42,000 மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்தவர் செவ்வந்தி.
இவரிடம் டெலிகிராம் செயலி மூலமாக அறிமுகமான மர்ம நபர் பங்கு சந்தை மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறியதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பல தவணைகளில் 1,50,000 முதலீடு செய்து செவ்வந்தி ஏமாந்தார். இதேபோல புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சக்தி சக்கரவர்த்தி. இவரை கைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட பின் அவரை மிரட்டி 17,000 மோசடி செய்துள்ளார். இதேபோல காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த இலக்கியா என்பவரிடம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறிய மர்ம நபர் 75,000 மோசடி செய்தாராம். மூவரின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் வரும் 17ஆம் தேதியும் மாஹேவில் 16ஆம் தேதியும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிலாது நபி பண்டிகை வரும் 16ஆம் தேதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 4 பிறை தென்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் வரும் 17ஆம் தேதியும் மாஹே பிராந்தியத்தில் வரும் 16ஆம் தேதியும் மிலாது நபி கொண்டாடப்பட உள்ளது. அதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மிலாது நபி விடுமுறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களுக்கு வரும் 17ஆம் தேதியும் மாஹே பிராந்தியத்திற்கு வரும் 16ஆம் தேதியும் மாற்றம் செய்து உள்துறை சார்பு செயலர் ஹிரண் உத்தரவிட்டுள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோஸ் ஆலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி MLA நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை பேட்கோ மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை, பெட்கோ அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன் பயிற்சி மையத்திற்கு நிலம் ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன் பயிற்சி மையம் கட்ட கடந்த 2003ஆம் ஆண்டு 88 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கட்டுவதற்கு ஆய்வு செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு வருவதாக இன்று தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் ஒன்று திரண்டு கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போராட்ட களத்திற்கு வந்து தொகுதி NR காங்கிரஸ் MLA லட்சுமிகாந்தனை மீனவ மக்கள் சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கொண்டு வந்தால் மீனவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கிராமம் வர வாய்ப்புள்ளதால் இந்த பகுதியில் போலீஸ் பயிற்சி மையம் கட்ட அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா ஆய்வு. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா செய்து வருகிறார். அந்த வகையில் சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா மேற்கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் புதுப்பிக்கப்படவுள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார்.
மேலும் விரைவில் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு தீர்மானங்களுடன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நிர்வாகிகள் வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் அரசுக்கு சில தீர்மானங்களை நிறைவேற்றி முன்வைக்க இருக்கின்றோம். குறிப்பாக புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை, நில பயன்பாடு அட்டவணையை விரைவிலே மாற்றம் செய்து நிலங்களை வகைப்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும், மக்கள் மிக அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அதனை தொடர் கட்டுமான பகுதியாக மாற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கையும், அனுமதியற்ற பட்டா வீட்டுமனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்கள் நலன் கருதி மனை வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செய்து எளிமைப்படுத்தி விரைவில் அனுமதி வழங்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும், அதேபோன்று புதுவை மாநிலத்தில் மனைப்பிரிவு அனுமதி, உட்பிரிவு அனுமதி, கட்டிட திட்ட அனுமதி, நில வகைப்பாடு மாற்றம் போன்றவற்றை ஒற்றை சாளர முறையில் விரைவிலே மிக எளிமையாக வழங்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதேபோன்று பதிவுத்துறையில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகளை களைவதற்கு அரசு தங்களுடைய கூடுதல் கவனத்திலே கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே அந்த பிரச்சனைகளை எல்லாம் களைந்து பதிவுத்துறையை சீர்தூக்கி செம்மைப்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும், அண்டை மாநிலத்தில் இருக்கிறது போல பதிவுத்துறையிலே முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தை வெகுவாக குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும் புதுமை மக்களின் நலன் சார்ந்து எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு இன்று முன்னெடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை முதல்வரிடத்தில் கொடுக்க இருக்கிறது. உயர் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தி ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை விரயம் செய்து வரும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அலுவலகங்களில் பழைய கார்களை சரி செய்யாமல் ஓட்டுநர் இல்லை என்று காரணம் கூறி அரசு உயரதிகாரிகள் 5 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள புதுச்சேரியில் வாடகை கார்களை தங்களது சொந்த வேலைக்காக பயன்படுத்தி மக்கள் வரி பணத்தை தொடர்ந்து விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 2க்கும் மேற்பட்ட அரசு கார்களை பயன்படுத்துவதை ஆளுநர் தடை செய்ய வேண்டும். துறை வாரியாக அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ள அரசு வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேல் பல துறைகளில் ஏலம் விடாமல் அரசு வாகனங்களை மாற்றும் நிலையில் உள்ளது. உடனடியாக அதை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி இல்லை என்று காரணம் காட்டும் அரசு நிதி சிக்கனத்தை கையாள தவறிவிட்டது. இது தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உப்பளம் பகுதியில் நாளை 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை ஜவஹர் நகர் பூமியான்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.